நடிகை சிம்ரன் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு தனியார் விருது விழா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சக நடிகை வந்து சிம்ரன் கிட்ட வந்து உங்கள போல ஆன்டி கதாபாத்திரங்கள நடிப்பதை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்ச ஏதோ ஒரு கதாபாத்திரம் பத்தி பேசியிருக்காங்க. சோ சிம்ரனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகும். ஏன்னா நான் வந்து அவங்களுடைய கதாபாத்திரத்தை பாராட்டி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு ரிப்ளை, அதாவது நீங்க நடிக்கிற ஆன்டி கதாபாத்திரத்தை விட என்னோட கதாபாத்திரம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்திருந்துச்சு. அவங்களுடைய அந்த புரிதலற்ற பதிலை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சிம்ரன் வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து நான் வந்து 25 வயதிலேயே வந்து முக்கியமான ஒரு ஆன்டி கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அதுதான் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம். சோ உங்கள மாதிரி டப்பா கதாபாத்திரங்களை நடிப்பதை விட முக்கியமான ஆன்டி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சிம்ரன் வந்து அந்த நடிகைக்கு வந்து அந்த மேடையில வச்சு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. பட் அவங்க எந்த நடிகையை பத்தி சொல்றாங்க அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஒரு சில பேர் ஜோதிகா மேல இருக்க வன்மத்தால இவங்க வந்து ஜோதிகாவை தான் சொல்றாங்க. ஏன்னா டப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஏன்னா ஜோதிகா வந்து ரீசெண்டா வந்து டப்பா கட்டையில் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிவுட் வெப் சீரிஸ் ஒன்ல நடிச்சிருந்தாங்க. அது ஒரு மொக்க வெப் சீரிஸ் தான். அதைத்தான் இவங்க டப்பான்னு சொல்லி கலாய்க்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இவங்க ஜோதிகாவை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜோதிகா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து சிம்ரனை வந்து புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க. சோ அவங்களுக்கும் சிம்ரனுக்கும் வந்து எந்தவித பகையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை ஜோதிகா வந்து இப்ப ரீசெண்டா வந்து நிறைய லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிம்ரனுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுந்திருக்கு. ரீசெண்டா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிவுட்ல தான் நல்ல வாய்ப்புகள் வருது. ஹீரோயின்ஸுக்கு வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் கொடுக்குறாங்க. ஹீரோயின்ஸை வந்து மெயின் லீடா வச்சு படம் எடுக்கிறாங்க. ஆனா சவுத்ல அப்படி கிடையாது. ஏன்னா அங்க வந்து ஹீரோயின்ஸை வந்து உப்புக்கு சப்பானியா தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் கங்குவா படம் ரிலீஸ் அப்போ கூட ஒரு தேவையில்லாத கருத்தை சொல்லி கங்குவா திரைப்படத்தோட ரிசல்ட்ஸே வந்து மோசமா இருந்த நேரம் இவங்களும் ஒரு கருத்தை சொல்லி அந்த ரிசல்ட்ஸை வந்து இன்னும் மோசமாக்கி விட்டாங்க. சோ அது பார்த்தா அதன்னு இப்ப ரீசெண்டா வந்து இப்படி பாலிவுட் சினிமா தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியால ஃபேமஸ் ஆயிட்டு இப்ப வந்து மும்பைல போய் செட்டில் ஆயிட்டு பாலிவுட் தான் மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாலிவுட் வாய்ப்புக்காக. பட் அவங்க மறந்துட்டாங்க. அவங்க வேணா நோத்துக்கு போயிருக்கலாம். ஆனா அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சவுத் இந்தியால தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. சவுத் இந்தியா ஃபேன்ஸை நம்பி தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி தெரியல. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அடியாக வந்து விழும். அவருடைய ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா May 1 வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இப்ப ரீசெண்டா அவருடைய திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா நல்ல ரிவ்யூஸும் வருது இல்ல. அப்படி நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு OTT ரிலீஸ் திரைப்படமாக இருக்கு. சோ தியேட்டர் ரிலீஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப முழுக்க முழுக்க இந்த ரெட்ரோ திரைப்படத்தை நம்பி இருக்கும் பொழுது ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிற நேரம் ஜோதிகா வந்து இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. சோ இது ரெட்ரோ திரைப்படத்தை எப்படி பாதிக்க போகுது அப்படின்னு தெரியல. அது பத்தாது அப்படின்னு ரீசெண்டா வந்து ரெட்ரோ ஆடியோ லான்ச் அப்ப கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிவகுமார் அதாவது சூர்யாவுடைய அப்பா வந்து அவரும் ஒரு சர்ச்சையான கருத்தை பேசிட்டு போயிருந்தாரு. அவர் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜென்யூனா தான் பேசுவார். பட் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவருடைய ஏஜ் ஃபேக்டரா கூட இருக்கலாம். அதுல வந்து என்னுடைய மகன் சூர்யா மாதிரி உடம்ப வருத்தி நடிக்கிற ஆட்கள் யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் இருந்தா காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிக்ஸ் பேக் வந்து வச்சது சூர்யா தான். இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாராவது உடம்ப வருத்தி சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு. பட் தமிழ் சினிமால எத்தனையோ பேர் சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்க. பட் சிக்ஸ் பேக் அப்படின்ற ட்ரெண்டை கொண்டு வந்து சூர்யா அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மைதான். தனுஷ் வந்து என்னத்தான் பொல்லாதவன் திரைப்படத்துல அவருடைய சிக்ஸ் பேக் வந்து ஷோ பண்ணி இருந்தாலும் பட் அவருக்கு வந்து அது நேச்சுரலாவே இருந்துச்சு. சோ அது பெருசா படல. அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக் அப்படின்ற ஒரு கிரேஸ் வந்து ஆரம்பிக்கல. பட் வாரணமாயிரத்துக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் பேக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் ஆக மாறிச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் வந்து விஷால் கூட சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு. சோ அப்படி அதுக்கு பிறகு நிறைய ஹீரோஸ் வந்து வச்சிருக்காங்க. எல்லாருமே உடம்ப வருத்தி கஷ்டப்பட்டு தான் சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்க. பட் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் பையன் கால் 4 மணிக்கு எழும்பி போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப வருத்தி இப்படி பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி உடம்ப வருத்தி நடிக்கிறார்கள் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு. பட் விக்ரம்லாம் அவருடைய கண்ணுக்கு படல போல இருக்கு. விக்ரம்லாம் வந்து பார்த்தோம்னா ஐ திரைப்படத்துக்கே எவ்வளவு மெனக்கட்டு இருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரே திரைப்படத்துல எத்தனை கேரக்டர்ஸ் அத்தனை கேரக்டர்ஸுக்கும் மெனக்கட்டு நடிச்சிருப்பாரு. உடம்ப வருத்தி தான் அவரு நடிச்சிருப்பாரு. பட் சூர்யா மட்டும்தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டாரு. சூர்யாவுக்கு அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. உட்கார்ந்து இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் சூர்யாவுடைய கரியரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா மற்றும் வைஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பத்தாது அப்படின்னு ஜோதிகாவுடைய ரீசன் கருத்து. அது பத்தாது அப்படின்னு சொல்லி சிம்ரன் இப்ப ரீசெண்டா ஒரு நடிகையை பத்தி சொன்ன விஷயத்தை வந்து ஜோதிகாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து ஜோதிகாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து மொத்தத்துல வந்து சூர்யாவை தான் பாதிக்கும் அப்படின்றத எல்லாருமே மறந்துடுறாங்க. சூர்யா வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே வந்து ஒரு கடின உழைப்பாளி தான். சோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு திரைப்படம் கிடைக்கணும், அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணும் அப்படின்றத எல்லாருடைய ஆசை. சோ கண்டிப்பா வந்து ரெட்ரோ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி கண்ட்ரோவர்ஷியல் எழும்பி இருக்கு. சோ இது வந்து படத்தோட கலெக்ஷனை பாதிக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ரெட்ரோ ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு, படத்துக்கு ஹைப்பை கூட்டி இருக்கா இல்லையா
அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.